ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டே ட்ரீமர்ஸ். உங்கள் எல்லாரையும் இந்த சேனல் வழியாக சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னைக்கு இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து என்னதான் கரெக்டாக பண்ணாலும் நம்மளை குறை சொல்கிற கூட்டம் அப்படின்ட்டு ஒன்று இருக்க தான் செய்யும். சரிங்களா? நீ அதை பண்ணலை, நீ இதை பண்ணலை, இதை விட்டுட்ட, அதை மிஸ் பண்ணிட்ட, நான் சொல்கிறபடி நீ கேட்டிருந்தா இப்படி வந்து நடந்திருக்காது, அவர் சொல்கிறபடி கேட்டிருந்தா அதோட வேறு மாதிரியெல்லாம் நடந்திருக்கும், அதையெல்லாம் விட்டுட்டு இருந்தாலும் சரி சொல்கிறாரே, நமக்கும் பெரியவரே, அனுபவத்தில் மூத்தவரே அப்படின்ட்டு பல விஷயங்களெல்லாம் நம்ம கேட்குறது தான் உண்டு. சில சமயங்களில் நமக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் பார்த்து 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 குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி குறை சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி குறை சொல்கிறவங்கள நீங்கள் உதவி தள்ளுங்க அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஹியூமன் பீயிங்ஸோட லைஃப்பில் எந்த விதமான தப்பும் இல்லாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக எல்லாமே நடக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா இந்த கருந்துளை அப்படிங்கிறது இருக்குல்லையே, பிளாக் ஹோல் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம உள்ளே விழுந்திருப்போம் அப்படின்ட்டு ஸ்டீவன் ஹாக்கிங்ஸோட தியரி இருக்குது. சரி, தியரிலாம் அப்புறம் பார்க்கலாம். நமக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் நாம் என்ன பேசலாம் அப்படின்னா, உங்களை யார் குறை சொல்கிறாங்களோ, யார் மட்டம் தட்டுறாங்களோ, ஜஸ்ட் அவங்கள உதறி தள்ளுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களை நீங்கள் தான் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணணும். மற்றவங்க வந்து சொல்கிறாங்க, என்னை குறை சொல்கிறாங்க அப்படின்னு நானே என்னை வந்து என்ன நினச்சிக்கக்கூடாது, குறையாக வந்து நினச்சிக்கக்கூடாது. எல்லாத்த விட பெஸ்ட்டு நான் பண்ணுறது சரியாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் எல்லா டைமும் இல்லை, சம்டைம் மட்டும் ஏதாவது தவறுதலாக நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை மாற்றுறதுக்கான ஆப்ஷன் நம்மக்கிட்டேயே இருக்கும். தெரியாமல் தான் செஞ்சுருப்போம், அது தப்புன்னு தெரிஞ்சால் என்றைக்குமே நம்ம செய்ய மாட்டோம். சரிங்களா? அந்த மாதிரி தெரியாமல் செஞ்ச ஒரு தவறை அடிக்கடி உங்களை சொல்லி காமிச்சிட்டே இருக்காங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி, இல்லை உங்கள் சரௌண்டிங்ஸ், உங்கள் பீப்புள்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லணுங்க? 5 தடவை சொல்லிட்டாங்க ஓகே, 10 தடவை சொல்லிட்டாங்க ஓகே. நீங்கள் எதாவது பாசிட்டிவாக பண்ணலான்னு நினைப்பீங்க, நல்ல ஒரு இதில் திங்கிங்கில் வந்து சொல்லுவீங்க, ப்ரக்ரெசிவ் திங்கிங் அதில் இருக்கும், நிறைய க்ரோத் மைண்ட் செட்டோட தான் நீங்கள் சொல்லுவீங்க. இருந்தாலும் வந்து என்ன சொல்லுவாங்க, இல்லைப்பா அவன் பண்ணுறதெல்லாம் சரி வராதுப்பா, அவன் முன்னாடி ஒருக்கு அப்படி பண்ணியிருக்கான்ப்பா, இப்படி பண்ணியிருக்கான்ப்பான்ட்டு பழசு நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே என்ன பண்ணுவாங்க, குத்தி குத்தி காமிச்சு பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி குத்தி காமிச்சு பேசுகிறவங்க நீங்கள் ஜஸ்ட் கிவ் அப் பண்ணிடுங்கன்னு சொல்கிறேன், அவங்க பேச்சை விட்டுருங்கன்னு சொல்கிறேன். கிவ் அப்னா ரிலேஷன்ஷிப்பை சொல்லுங்க, அவங்க சொல்கிறாங்களே அந்த தாட்ஸை ஜஸ்ட் கிவ் அப் பண்ணிடுங்க, விட்டுருங்க. அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ சக்ஸஸ் பண்ணியிருப்போம், எவ்வளோ நல்ல விஷயங்களெல்லாம் செஞ்சுருப்போம், இருந்தாலும் அவருக்கு அந்த தப்பு மட்டும்தான் வந்து கண்ணில் தெரிஞ்சிருக்கு. இது எப்படி தெரியுங்களா இருக்குது, ஒரு ஃபுல்லான ஒயிட் ஷர்ட் இருக்குது, அந்த ஒயிட் ஷர்ட்டில் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் பிளாக் இருக்குன்னா அந்த பிளாக்கை பற்றி தான் அந்த ஒயிட் ஷர்ட்டை போடுறவர் பேசிகிட்டே இருப்பார். பிளாக் இந்த இடத்துல வந்துருச்சு, பிளாக் இந்த இடத்துல வந்துருச்சு, அது ஜஸ்ட் ட்ரை வாஷ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது மெத்தட்ஸ் இருக்கும், அதில் ஒரு அழகான எம்ப்ராய்டிங் ஃப்ளவர் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும்போது அந்த பிளாக்கே வச்சுட்டு அதே சொல்லிட்டு இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க அந்த தாட்டில் தான் இருப்பாங்க. அந்த தாட்டை மாற்ற முடியுமான்னு நாம் மாற்ற முடியாது, பட் நாம் மாறிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல இந்த தப்பு நடந்ததுனால இவ்வளோ தூரம் பேசினாங்களே, நம்ம திரும்பவும் அந்த தப்பை பண்ணாமல் நான் வந்து கரெக்டாக லைஃப்பை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த தாட் வந்து எப்போவுமே இருக்கணும். எவ்ரிபடி நாட் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஒருத்தராலையுமே 100% பர்ஃபெக்டாக இந்த லைஃப்பை ரன் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள், ஏதாவது ஒரு தருணங்கள் நம்மளால வேணும்னே செய்யாமல் அது ஆக்சுவலாக வந்து இருக்கிற சுச்சுவேஷனில் தானாகவே கூட நடந்திருக்கக்கூடிய சான்சஸ் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, செஞ்சிட்டாப்பா அவன் செஞ்சது வந்து அப்படித்தான்ப்பா இருக்கும் அப்படின்ட்டு பொத்தாம் பொதுவாக சொல்லிட்டு போயிடுவாங்க. சரி, அவர் சொல்லிட்டு போகிறாருல்ல, அதெல்லாம் வச்சுட்டு நாம் என்ன பண்ணக்கூடாது, நம்மளை நாள்மேலே தாழ்த்தி மதிப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம குறையானவர்கள் இல்லை, நிறையானவர்கள். ஏன்னா இன்னைக்கு கை கால் இருக்குது, உயிர் இருக்குது, பேசிகிட்ருக்கோம், பார்த்துட்ருக்கோம், இதெல்லாம் பெரிய விஷயம் தானே. இந்த உலகம் எதெல்லாம் உனக்கு கொடுத்துருக்கோ அது அத்தனையுமே உன்னோட பெரிய விஷயங்கள் தான். வெறும் பொருள் அது மட்டுமே உங்களோட சந்தோஷம் இல்லை, உங்களோட விஷயங்கள் அல்ல. நீங்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுமே ஒரு பெரிய கிஃப்ட் தான் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்படி இவ்வளோ பெரிய கிஃப்ட் இருக்கும்போது மற்ற அந்த பொருள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக சம்பாதிக்க முடியும். அதே டைமில் நல்லதை யோசிக்கணும், நல்லதை செய்யணும், மற்றவங்களுக்கு நாம் செய்கிறது எல்லாமே வந்து நன்மை அடையிற விதத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிற தாட் எப்போ வந்து நமக்கு வரும் அப்படின்னா, ஒரு தவறை நம்ம செஞ்சுட்டு அதையே வந்து சுற்றி எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, குத்தி காமிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அப்போ வந்து நமக்கு டீப்பாக தெரியும், அது தெரியாமல் பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி நம்மளே அவங்க
இப்படி அது பண்ணாம இருந்திருந்தா லைஃப் இப்படி வேற மாதிரி ஆயிருக்குமா அப்படின்ட்டு நம்மள ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி அவங்க பேசுவாங்க. பட் 5 தடவை சொல்லுவாங்க, 10 தடவை சொல்றாங்க, 50 தடவை 100 தடவை பார்க்குறப்ப சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க பண்ண தப்பை விட உங்களை ஹர்ட் பண்ணுங்கிற எண்ணம் தான் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்படி ஹர்ட் பண்ணுங்கிற எண்ணத்துல உங்களை சொல்றாங்க இல்லையா, அப்ப அதை நம்ம உள்ள எடுத்துக்கணுமா என்ன? அதெல்லாம் உள்ள எடுத்துட்டோன்னா யார் பாதிக்கப்படுவாங்க? நாம தான் பாதிக்கப்படுவோம். நாம ஏங்க பாதிக்கப்படணும்? ஒரு தடவை செஞ்ச செயலுக்காக 100 தடவை நம்ம என்ன பாதிக்கப்படணுமா என்ன? அதனால செஞ்ச தப்பை என்னைக்கு திருத்தி மாத்தி கரெக்டான விதத்துல வந்து செய்யறோமோ அன்னைக்கே நம்ம பண்ண அந்த சின்ன தப்பு அப்படிங்கிறது எல்லாமே மறைஞ்சு போயிடும். அதுதான் என்னோட கருத்தும் கூட. நிறைய பேர் நான் வந்து பார்க்குறேன். அக்கா அன்னைக்கு வந்து நான் தெரியாம பண்ணிட்டேன்க்கா. எனக்கு வந்து இது தப்புன்னு ஆக்சுவலா தெரியாது. ஆனா பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சதுக்கா. நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து மனவலியோட சொன்னவங்கலாம் வந்து இருக்காங்க. அப்படி சொல்றவங்களுக்கு ஒண்ணுதான் நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன். பரவாயில்லம்மா, என்னைக்குமே இறந்த காலம், அதாவது முடிஞ்சு போன எந்த ஒரு விஷயத்தையும் மாற்ற முடியாது. ஆனா ஃபியூச்சருக்கு எப்படி நீ இருக்கணுங்கிறத இன்னைக்கு ப்ரெசென்ட்ல வந்து நீ பண்ண முடியுமா இல்லையா? அந்த ப்ரெசென்ட்டை பத்தி நீ யோசிச்சாலே நீயே ஒரு ஹீரோயின் தான். உன்னோட ஃபியூச்சர் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்குமா அப்படின்னு வந்து சொல்லுவேன். அவங்களும் ஜஸ்ட் ஓகே அக்கா சொல்றது கரெக்டுங்கிற மாதிரி மோட்டிவேட் ஆவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பலர்கிட்ட வந்து நான் வந்து சொசைட்டியில் பழகிறப்ப வந்து தெரிஞ்சிட்டு இருக்கேன். ஏன்னா சிலருக்கு இது வெறும் விஷயமா இருக்கலாம், சிலருக்கு வாழ்க்கை சூழலாக கூட இருக்கலாம். இந்த வாழ்க்கை சூழலில் அவங்க பட்ட துன்பங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் சிலர் வந்து சொல்லுவாங்க, ரிலேஷன்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ இல்லை கூட பிறந்தவங்களோ இல்லை நியர்பை இருக்கிறவங்க யார் வேணா இருக்கலாம், சொந்தக்காரங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை நண்பர்கள்னு வச்சுக்கோங்க, ஏம்மா நீ வந்து இப்படி பண்ணிட்டு அதனால உன்னோட லைஃப் வந்து இப்படி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம என்னவோ எங்கே இருக்கோம் அதில் பாதாளத்தில் எழுதிட்டு இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அப்போ நம்ம பாசிட்டிவாக வந்து யோசிக்கணும். அவங்க சொல்கிற மாதிரி நம்ம இருந்திருந்தால் ரெகுலர் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்க முடியும். இப்போ வந்து அது தெரியாமல் நடந்து போன தப்பு. அதனால இப்போ நம்ம லைஃப் எப்படி இருக்குது? எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. ஆர்டினரி லைஃப்பை விட எக்ஸ்ட்ராடனரி லைஃப் ரொம்ப நல்லது இல்லையா? அந்த மாதிரி பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிடணும். யாரெல்லாம் உங்களை குறை சொல்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை மட்டம் தட்டுறாங்களோ, யாரெல்லாம் உங்களை தாழ்வாக நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி, அந்த சொசைட்டிக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காமிக்கிறீங்க இல்லையா, நீங்கள் ஜெயிச்சு காமிக்கிறீங்க இல்லையா, அதுதான் உங்களோட வெற்றி அப்படின்னு சொல்லுவேன். அதனால ஃப்ரெண்ட்ஸ், யாராவது ஏதாவது உங்களை குறை சொன்னாங்க அப்படின்னா அது பெரிய விஷயமா எடுத்துட்டு இஷ்யூஸ் பண்ணிட்டு ஹர்ட் ஆகிட்டு வீட்டில் முடங்கி உட்கார தேவையில்லை. அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் எழுந்து நடங்க. நீங்கள் நடக்கிற பாதையெல்லாம் உங்களோட வெற்றி தான் அமையும் என்று கூறி இன்றைக்கு இத்துடன் முடித்துக் கொள்வோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி மக்களே. என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.